ஜிஎம்கே நாவல்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். நாயகன் 28. யாலியை பிரபா அழிக்க எழுந்து சென்று விட்டாள். நண்பர்களை பார்த்து திரும்பிய அதி, ராகவ், சர்வா எங்க? அதி கேட்க, என் தங்கச்சி எழுந்து போனதும் தானா கழுத்து திரும்புதே, பரவாயில்ல, நம்ம எல்லாரையும் இன்னும் மறக்கல. சுபாஷ் சொல்ல, உனக்கும் ஒரு ஆடி வரும், அப்போ இருக்கு உனக்கு. சரியே, எங்க அவன்? அவனா அவனோட வாழ்க்கை துணை கூட இருக்கான். ராகவ் பதில் கூற, என்னடா சொல்ற? உன் தங்கச்சி திவ்யா கூட பேசிகிட்டு இருக்கான். சுபாஷ் விவரம் சொல்ல, டேய் சுபாஷ், என்னடா சொல்ற? அண்ணா, சத்தம் போடாதீங்க. சர்வா அண்ணாவும் அவங்களும் போன வாரம் எங்கள் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போனப்போ மீட் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்கில் திவி வண்டி எடுக்க உதவி செய்திருக்கார் அண்ணா. அதுதான் இங்கே பார்த்ததும் வளருது. துளசி விவரம் கூற, நான் போய் வெட்டி விட்டு வரேன். அதி சொல்லிவிட்டு எழ, துரோகி, நண்பனாடா நீ? அவனும் எவ்வளோ நாள் தான் மொட்டை பயலாக திரிவான். அவனுக்கும் நல்லது நடக்க வேண்டாமா? ஆவணி மாதம் நிச்சயம் பண்ணி தையில கல்யாணம் பண்ணிடுவோம்னு பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள். இவன் வெட்டி விட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ராகவ் கடிந்து கொள்ள, அது அவன் தங்கச்சி இல்லையா, அதான் எமோஷன் ஆகிட்டான். சுபாஷ் சொல்ல, தயவு செஞ்சு இதை சாலிக்கு சொல்லாதீங்கடா. அன்னைக்கு சுபாஷ் கிட்ட நானும் நீயும் குழந்தைய தள்ளி வச்சுருந்தோம்னு சொன்ன மாதிரி அப்படியே அவள் வீட்டில் இந்த விஷயத்தை எழுதி வைப்பா. என்னால் பதில் சொல்ல முடியாது. திவ்யப்பா என் மாமனார் மாதிரி நல்லவரெல்லாம் இல்லை. அதே சொல்ல, என்னன்னா இப்படி சொல்கிறீங்க? உங்களை நம்பி தான் போய் பேசி காதலை சொல்ல சொல்லி அனுப்பியிருக்கோம். துளசி கூற, இந்த ஆடி பெருக்க நீங்கள் நல்லா பெருக்கி விட்டு போயிடாதீங்கடா. நான் பொறுமையாக சாலிக்கிட்ட பேசி மாமா கூட பேசுகிறேன். அது வரைக்கும் அவனை அடைக்க வாசிக்க சொல்லணும். இந்த தேவி பொண்ணு முதல்ல ஓகே சொல்லட்டும், அப்புறம் பார்ப்போம். அதி சொல்ல, சொல்லிட்டாடா. சர்வா சொல்லிவிட்டு புன்னகைக்க, டேய் சுபாஷ், நம்ம போகலாமா வீட்டுக்கு? அதி கேட்க, நீ அப்போ உதவி பண்ண மாட்டியா? சர்வா நண்பனை பார்த்து கேட்க, சீரியஸாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. சாலி வீட்டில் காதலுக்கு தடா. அவங்க குடும்பத்தில் இதுவரை எவனும் காதல் கல்யாணம் பண்ணதில்லை. இவங்க வீட்டில் ஆம்பளை பசங்களும் இல்லை. ஸோ குடும்பமே ஒரு விதியில் தான் இருக்குது. இது திவிக்கும் தெரியும். அவள் சின்ன பொண்ணு, எதையும் யோசிக்காமல் சரின்னு சொல்லியிருப்பா. நீ ஆசையில் சொல்லியிருக்க. ஆனால் நான் 2 பேர் பக்கமும் நின்று தானே பேச முடியும். இது ஆத்மார்த்த காதலாகி பிரிய வேண்டாமச்சி. சுபாஷ் இழந்தது போதாதா? துளசி வந்த அப்புறம்தான் அவன் முகத்தில் சிரிப்பே இருக்குது. அந்த பயம் எனக்கு. திவியும் பாவம், வசதி இருக்குன்னு எதையும் இல்லைன்னு சொல்லாமல் வளர்த்துருக்காங்க. அவளால் காதல் தோல்வியெல்லாம் தாங்க முடியாது. நம்ம நட்புக்கு தான் எதுவும் தேவையில்லை. கல்யாணம்னு வந்தால் இவங்க என்ன ஆளுங்கன்னு கேள்வி வரும். நான் இதெல்லாம் யோசிச்சு சொல்கிறேன். கல்யாணம் என்ன சினிமாவா? 3 மணி நேரத்தில் முடிய? இது வாழ்க்கை விஷயம். உன் வாழ்க்கையை நீ யார் கூட பங்கு போடணும்னு சொல்கிற உரிமை உனக்கு இருக்குதான். ஆனால் அதுக்காக சொந்தம் பந்தம் அப்பா அம்மாவை மீற முடியாதே. அவங்க இல்லாமல் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போறியா? அதி கேட்க, அருளை நான் சொல்கிறதும் சரிதானே. துளசி கேட்க, முதல்ல இது காதலா? 1 வாரம் தானே ஆச்சு. அந்த பொண்ணு சீரியஸாக சொல்கிறாளா? நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. ஆமாம், உறுதியாக இருக்கோம்னு நீங்கள் 2 பேரும் சொன்னால் அப்புறம் யார் தடுத்தாலும் பேச நான் இருக்கேன். கவலையை விடுங்க. சர்வா, இது விளையாட்டு இல்லை. அதி மீண்டும் விளக்க, புரியுது மச்சி, சர்வா கூறியிருந்தான். வாங்க மாப்பிள்ள, சாப்பிடலாம். சுசிதரன் வந்து அழைக்க, இருக்கட்டும் மாமா, வந்தவங்க எல்லாரும் சாப்பிடட்டும். அதி சொல்ல, என் பொண்ணு உங்கள் கூட தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டா. இது 3வது பந்தி, எழுந்து வாங்க மாப்பிள்ள. பின் சுசி அதியின் நண்பர்களையும் அழைக்க சாப்பிட சென்றனர். யாலி பாயசம் வாங்கி குடித்து கொண்டிருந்தாள். விரதம் முடிஞ்சது போல? அதி கன்சிமிட்டி கேட்க, இதோ இப்போ தான் முடிஞ்சது. அம்மா தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு கொண்டு வர சொல்லட்டா? எனக்கா? பாயசம் வேண்டாம், அது குடிச்ச உன் உதடு தான் வேணும். ஐயோ மொழி, மெல்ல பேசுங்க, யாரும் கேட்க போகிறாங்க. யாலியின் முகம் சிவக்க, புருஷன் நான் இருக்கும்போது வேற யாரும் உன் உதட்ட கேட்பாங்க? நீங்கள் பேசுகிறத சொன்னேன், சும்மாவே கிண்டல் தாங்கலை தெரியுமா? இதை வேற கேட்டால் நான் அவ்வளோதான். பண்ணட்டும் போ, ஏன் பிரச்சனை எனக்கு. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சாலி. சில நாள் தூக்கம் வர மாட்டேங்குது. உன் கை பிடிச்சிட்டு என் ஆஃபீஸ் கதெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன்ல, இப்போ யார்கிட்ட பேச? அந்த நெருக்கம், மடி, நீ தலைமுடிய கோதி விடுவ பாரு.
மிஸ் யூடி பூஸ்டி. நான் யாரையும் இது வரைக்கும் இவ்வளோ மிஸ் பண்ணதே இல்லை. அதீ கூறவும் யாழியின் கண்கள் கலங்கியிருக்க அவள் கைப்பிடித்து இவன் சமாதானம் சொல்ல அவளோ அழுதிருந்தாள். சாலி ப்ளீஸ் அழாதடி, எல்லாரும் பார்ப்பாங்க, நான் ஒரு லூசு. அவன் அவளின் கண் துடைத்து விட அவன் நிலையில் பரிமாறினார்கள். ஆடிப்பெருக்கு படையல். இதை சித்ரான்னம் என்பர். புளியோதரை, எள்ளோரை, தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், கீரை சாதம், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், தயிர் சாதமுடன் ஆடிப்பெருக்கிற்காக வைக்கும் தேங்காய்பால் பாயசம் என்று பரிமாற அனைவரும் உண்டு எழுந்தனர். பெரியவர்கள் பேசிக்கொண்டிருக்க அதிக்கு கிளம்ப நேரமாகியிருந்தது. யாழி பெண்கள் கூட்டம் நடுவில் நின்று கொண்டிருந்தாள். அவனுக்கு அவளிடம் விடைபெற வேண்டும். முதலில் தாயிடமும் தந்தையிடமும் சொல்லிவிட்டு சர்வாவின் பைக் சாவி வாங்கி கொண்டு அவனை அனைவரையும் வீட்டில் விட சொல்லிவிட்டு அவளை பார்த்தான். யாழி அவளின் அறை உள்ளே செல்ல இவனும் சென்றான். ஏய் சாலி. சொல்லுங்கப்பா, என்ன வேணும்? நான் கிளம்புறேன்டா, பேக் பண்ணுற வேலை இருக்கு. அதுக்குள்ளே என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, உள்ளே வாங்க. நேரமாச்சு சாலி, இதுவே வந்திருக்க மாட்டேன், எமர்ஜென்சி வேலை. உன்னை பார்க்கணும்னு மனசு தவிக்க ஒரு நாள் கேட்டு வந்தேன். நாளைக்கு ராத்திரி நான் அங்கே இருக்கணும்டா. எனக்கு இனி உங்களை தேடும். சும்மா இருந்த என்கிட்ட ஏக்கத்தை எல்லாம் கூட்டிகிட்டு கிளம்புறேன்னு சொல்கிறீங்க. தொடக்கூட முடியாது. சாயந்தரம் சுமங்கலி பூஜை இருக்குது. சாரி சாலி, இன்னும் 10 நாள் தானே, ஓடிரும். அதி பெருமூச்சு விட்டு தலையசைத்து நகர யாழி வீட்டில் அனைவரிடமும் விடை பெற்று கிளம்பினான். வீட்டுக்கு வந்து கிளம்பி மலுமிச்சம்பட்டி பேருந்து நிலையம் வந்து காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இறங்கி அவன் செல்ல வேண்டிய பேருந்திற்கு காத்திருந்த நேரத்தில் உண்டு. பேருந்து வந்ததும் அவன் படுக்கை தேடி அமர்ந்து வீட்டில் அனைவரிடமும் பேசி யாழிக்கு அழைக்க பிரபா எடுத்தார். சாலி, என்ன பண்ணுற? நான் பஸ் ஏறிட்டேன். அதி கூற, நான் அத்தை பேசுகிறேன் அருள். அவள் தூங்கிட்டா, காலையிலேருந்து களைப்பு இல்லையா? நேரத்தில் தூங்குறேன்னு படுத்தா, எழுப்பி விடவா? பிரபா கேட்க, அத்தை அத்தை வேண்டாம், அவள் தூங்கட்டும். ஒரே நாளில் விரதம், விசேஷம், பூஜை எல்லாமே பார்த்துருக்கா. நான் கிளம்பிட்டேன் அத்தை. மாமா கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. குட் நைட். பிரபா சரி என்று வைக்க அதிக்கு லேசான கோபம். பேருந்து கிளம்ப அவன் படுக்கையில் படுத்து ஹெட்செட் போட்டுக்கொண்டு முகநூல் பார்க்க சென்றான். வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி வந்திருப்பதாக திரை காட்ட அதை திறந்தான். யாழிதான் அனுப்பியிருந்தாள். மொழி, காய்ச்சல் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு வந்தேன், சாப்பிட்டு தூங்குறேன், காலையில் பேசலாம், பத்திரமா போயிட்டு வாங்க. சாரி, பேசணும்னு நினச்சிருந்தா. அப்புறம் இன்னைக்கு காலையில் தலைக்காய வைக்கும்போது இந்த பாட்டை கேட்டேன். உங்களுக்கும் லிங்க் அனுப்பியிருக்கேன், கேட்டு பாருங்க. லவ் யூ, குட் நைட். அதிமுகத்தில் கவலை. இனி அழைத்து யாரிடம் என்ன கேட்க? அவள் அனுப்பியிருந்த லிங்கை தொட்டான். அந்த பாடல் பார்த்து அவன் முகத்திலும் புன்னகை. சொல்லாமல் செய்யும் காதல் கனமானது, சொல்லச் சொன்னாலும் சொல்வதும் இல்லை மனமானது. சொல்லும் சொல்லை தேடி தேடி யுகம் போனது, இந்த சோகம்தானே காதலிலே சுகமானது. வாசனை வெளிச்சத்தை போல அது சுதந்திரமானதும் அல்ல, ஈரத்தை இருட்டினை போல அது ஒளிந்திடும் வெளிவரும் மெல்ல. ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல். முகவரி சொல்லாமல் முகம் தன்னை மறைக்கும், ஒரு தலையாகவும் சுகம் அனுபவிக்கும். சுவாரஸ்யமானது காதல், மிக மிக சுவாரஸ்யமானது காதல். கேட்காமல் காட்டும் அன்பு உயர்வானது, கேட்டு கொடுத்தாலே காதல் அங்கு உயிரானது. கேட்கும் கேள்விக்காகத்தானே பதில் வாழுது, காதல் கேட்டு வாங்கும் பொருளும் அல்ல இயல்பானது. நீரினை நெருப்பினை போல விரல் தொடுதலில் புரிவதும் அல்ல,
காதலும் கடவுளைப் போல அதை உயிரினில் உணரணும் மெல்ல. அத்தியாயம் 28 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.